வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் பயிற்சி மையத்திற்குள் மழைநீர் புகுந்து மாணவர்கள் பலியான சம்பவம். நீதி கேட்டு கரோல் பாக் பகுதியில் 2வது நாளாக மாணவர்கள் போராட்டம். டெல்லியில் மோசமான உட்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி காங்கிரஸ் நோட்டீஸ். மக்களவையில் விவாதம் நடத்த கோரி ஒத்திவைப்பு தீர்மானத்தை முன்வைத்துள்ளது காங்கிரஸ். டெல்லியில் தரைத்தளத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த 13 பயிற்சி மையங்களுக்கு சீல். பயிற்சி மையத்திற்குள் வெள்ளம் புகுந்து 3 மாணவர்கள் உயிரிழந்ததை அடுத்து நடவடிக்கை. சென்னை பள்ளி கல்வித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக தொடக்க கல்வி ஆசிரியர்கள் அறிவித்ததன் எதிரொலி. டிபிஐ அலுவலகத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருப்பதால் பதற்றம். ஆடி கிருத்திகையையொட்டி சென்னை வடபழனி, திருத்தணி முருகன் கோவில்களில் அலைமோதிய மக்கள் கூட்டம். அதிகாலை முதலே வரிசையில் காத்திருந்து மனமுருகி முருகனை வழிபட்ட பக்தர்கள். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1,53,000 கன அடியில் இருந்து 1,52,000 கன அடியாக சரிவு. அணையின் நீர்மட்டம் 116 அடியை தாண்டியது. மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் 13 மாவட்டங்களில் உள்ள காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகங்கள் அறிவுறுத்தல். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1,45,000 கன அடியாக அதிகரிப்பு. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. பாதுகாப்பு கருதி அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு 2வது நாளாக தடை நீட்டிப்பு. (2024) ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கு முதல் பதக்கத்தை பெற்றுத்தந்தார் மனு பாக்கர். 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் வெண்கல பதக்கம் வென்று அசத்தல். ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற இந்திய வீராங்கனை மனு பாக்கரை செல்போனில் தொடர்பு கொண்டு வாழ்த்திய பிரதமர் மோடி. लेकिन उसके बावजूद भी आपने देश का नाम रोशन किया। आपको 2 प्रकार की क्रेडिट मिल रही है। एक तो आप कहाँ से पदक लाई, लेकिन भारत की पहली महिला है जो इस मेडल लेके आई हो. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோரும் வாழ்த்து. காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது இன்று விவாதம் நடைபெறுவதில் சிக்கல். அதிருப்தி திமுக கவுன்சிலர்கள் ஊட்டிக்கு சுற்றுலா சென்றுவிட்ட நிலையில் கூட்டம் ரத்தாக வாய்ப்பு.
திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு அருகே தனியார் நிறுவன மேலாளர் வீட்டில் 100 சவரன் நகைகள் கொள்ளை. காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை. பொறியியல் படிப்புகளுக்கான கேட் நுழைவுத் தேர்வுக்கு ஆகஸ்ட் 24ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். விருப்பமுள்ளவர்கள் செப்டம்பர் 26ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். பொறியியல் படிப்புகளுக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு இன்று தொடக்கம். முதல் சுற்று ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிப்பு. மாதவரத்தில் ஒரே இடத்தில் 1800 கலைஞர்கள் ஒன்றிணைந்த பிரம்மாண்ட நடன நிகழ்ச்சி. பிரபுதேவாவின் 100 பாடல்களுக்கு 100 நிமிடங்கள் நடனமாடி சாதனை. வணக்கம். ஸோ போன வாட்டி சொன்னதுதான் மாஸ்டர் ப்ரொமோஷன் வந்துட்டாரு. வந்து நாங்கள் குழந்தைங்களாம் ஆடி மாஸ்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வேர்ல்டு ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னு மேடம் சொல்லுவாங்க. ஸோ கேளுங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா எங்கள் தலைவர் ப்ரோ மாஸ்டர் அவர் பக்கத்துல இருந்து இவ்வளோ நேரம் பார்த்து பெருமையாக இருக்கு. ஸோ லவ் யூ டார்லிங்ஸ். சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. பிஎஸ் ராக் அந்த டீமுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தூத்துக்குடி தூய பனிமய மாதா பேராலயத்தின் 442வது ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு திவ்ய நற்கருணை பவனி. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் பரதநாட்டியம் ஆடி மாணவிகள் உலக சாதனை. தொடர்ந்து 1 மணி நேரம் பரதநாட்டியம் ஆடி அசத்தல். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் நேற்று 8 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக நாகையில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. அக்டோபர் 2இல் ஜன் சூரஜ் என்ற புதிய கட்சியை தொடங்குகிறார் பிரசாந்த் கிஷோர். முதல் நாளிலேயே 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்க இலக்கு. கர்நாடகாவில் பேட்டியளித்துக் கொண்டிருந்த போது மத்திய அமைச்சர் குமாரசாமி மூக்கில் இருந்து ரத்தம் வழிந்ததால் பரபரப்பு. மருத்துவமனையில் சிகிச்சைக்கு பின் டிஸ்சார்ஜ். மும்பை புறநகர் ரயிலில் சாகசம் செய்த இளைஞரின் வீடியோ வைரலானதை அடுத்து அவரை கைது செய்ய சென்ற போலீசார். இளைஞர் இடது கை மற்றும் காலை இழந்திருந்ததைக் கண்டு போலீசார் அதிர்ச்சி. அமெரிக்க அதிபர் தேர்தல் நன்கொடை வசூலில் கமலா ஹாரிஸ் சாதனை. 5 நாட்களில் 1600 கோடி ரூபாய் நன்கொடை வசூலித்ததாக தகவல். இலங்கைக்கு எதிரான 2வது T20 போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட தொடரை 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது இந்தியா. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வெற்றி. 3-0 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றி அசத்தல். டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் அதிவேகமாக அரை சதம் விளாசிய வீரர்களின் பட்டியலில் இணைந்தார் இங்கிலாந்து வீரர் பென் ஸ்டோக்ஸ்.
மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 3வது டெஸ்டில் 24 பந்துகளில் 50 ரன்கள் எடுத்து அசத்தல். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடிகர் தனுஷ் சாமி தரிசனம். ஆடி கிருத்திகையை முன்னிட்டு மகன்களுடன் வழிபாடு. ஹாலிவுட்டின் ஆக்ஷன் ஹீரோ டாம் குரூஸுக்கு பிரான்ஸ் நாட்டின் மிக உயரிய விருதான செவாலியே விருது. பிரான்ஸ் கலாச்சார அமைச்சரிடம் இருந்து விருதை பெற்றுக் கொண்டார் டாம் குரூஸ்.